நான் தான் அரசியோட முறப்பையன். எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவனுக்கும் அரசுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சான். அந்த பையன் சொன்னது உண்மையா? நாங்களே சொல்ற ஒரு குடும்பத்துல எங்களுக்கு பொண்ணு எடுக்க அவசியமே இல்ல. டேய், என் தங்கச்சி வாழ்க்கை திரும்ப நீ கெடுக்கணும்னு நினைச்சேன். கொஞ்சம் வெளியில வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். குமாரால என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நடந்த விஷயத்தை கம்ப்ளைண்டா போடு. உடனே நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். குமரவேலு யாரு? இந்த தாயொலியை சும்மா விட்டு தப்பாக போச்சே, பாவம்னு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினதுக்கு இன்றைக்கி அடிப்பட்ட பாம்பு மாதிரி வந்து கரெக்டான நேரத்தில் நம்ம மகளோட வாழ்க்கையை கெடுத்தல் இந்த தாயொலி அப்படின்ட்டு என்ன பண்ணுறாப்புல ஆத்திரத்தில் பாண்டியன் அரசியை கூப்பிட்டுட்டு திரும்பி ஸ்டேஷனுக்கு போகிறாப்புல. சார் இங்கே வாங்க, நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிங்க, இவன் திருந்துவான்னு பார்த்தேன், திரும்பி என் பிள்ளை தொல்லையை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்ட்டை தூசி தட்டி திருப்பி பழையபடி அவனை தூக்கி உள்ளே வைக்க போகிறாப்புல பாண்டியன். இதை பார்த்துட்டு அரண்டு போகிற சக்திவேலு என்ன பண்ணுறது தெரியாமல் முதிக்கிறாப்புல. ஏற்கனவே ஒரு பிள்ளை கல்யாணம் முடிச்சிருக்கோம், இப்போ திருப்பி இப்படி பண்ணுறான்னு இந்த தாயொலி அவன் என்ன பண்ணுறது தெரியாமல் துவச்சி போகிற சக்திவேலு ஒன்றும் தெரியாமல் முழிக்கிறான். அவங்க அண்ணன்ட்ட போய் அண்ணே நீ தான் எதாவது பண்ணுங்கிறான். அப்படி இந்த நேரத்தை பார்த்து எய்த்தாப்பில் கோமதி வந்து அண்ணே நீ என்னென்ன சொன்னேன், அவன் எதுவும் செய்ய மாட்டான்னு சொல்லிடனே, திருப்பி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறான் பாருங்க, என் மக வாழ்க்கையை கெடுத்துட்டானே, நல்ல வாழ்க்கையை கெடுத்துட்டானே, இதுக்கு என்ன செய்ய போகிறவங்க போது டக்குன்னு முத்துவேலும் சரிம்மா அவன் கொஞ்ச நாளைக்கு உள்ளே இருக்கட்டும் அப்போ தான் லாக் பண்ணுவாங்க போது அந்த நேரம் பார்த்து அங்கே வர பாக்கியம் என்னங்க ஆளுக்கு என் மக வாழ்க்கை விளாட்றீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்து சரம் அந்த படித்து சொன்னானே உனக்கு காதாக கேட்கல, பணத்தை பார்த்ததும் கொண்டு மகளை கொண்டு பாலங்குடியில் தள்ளிட்டா, இவன் தான் பொறுக்கி பையன் உனக்கே தெரியும், நாங்கள் சொல்லியும் கேட்கல, இப்போ பாரு உன் மக வாழ்க்கையும் கெடுத்துட்டான், என் தங்கச்சி வாழ்க்கை கெடுக்க பார்க்குறான், இதுக்காக நாங்கள் வரைக்கும் பார்த்து இருக்க மாட்டோம், அவனை தூக்கி உள்ளே வச்சு ஒரு வருஷமாக உள்ளே வச்சா தான் அவன் திருந்துவான்னு சொல்லி அவனை தூக்கி கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே வைக்க போகிறாங்க.